ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், 27ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் கிட்ட போய் முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையை போல இருக்கிறது. தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தருவாராக. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜனங்கள் உன்னை வணங்கவும் கடவார்கள். உன் சகோதரனுக்கு நீ எஜமானனாய் இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை. இப்ப நான் வாசிச்சது எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் யாரு சொல்லுங்க? இது யாருக்கு கிடைக்க வேண்டியது? ஆனா யாருக்கு கிடைச்சிட்டு இருக்குது சொல்லுங்க? அவனுக்கு உரியது. இந்த ஆசீர்வாதம் எல்லாம் தன்னுடைய மனசுல ஈசாக்கு யார நினைச்சிட்டு சொல்றாரு? தன்னுடைய மூத்த மகனாகிய ஏசாதான் வந்து நிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த வாக்குத்தத்தத்தை எல்லாம் சொல்றாரு, ஆசீர்வாதத்தை எல்லாம் சொல்றாரு. ஆனா வாங்கிட்டு இருக்கிறது யாரு? யாக்கோப். அப்போ இவனுக்கு உரியது இவனுக்கு கிடைக்காமற் போனாலும் கர்த்தர் வேறொரு சகாயத்தை அனுப்புவார். ஆமென் சொல்லுவோம். சில நேரத்தில் நம்ம யார் எதுக்காக ஃபைட் பண்ணுவோம் தெரியுமா? எதுக்காக போராடுவோம் தெரியுமா? இன்னொருத்தருடைய சொத்து எனக்கு வேணாப்பா, இன்னொருத்தருடைய பணம் எனக்கு வேணாப்பா, ஆனா என்னுடையது சொல்லுங்க, என்னுடையதை எனக்கு கொடுங்க, எனக்குரியதை கொடு, எனக்குரியதை வஞ்சிச்சு வச்சிருக்கிற, எனக்குரியதை ஏமாத்துறீங்க. நான் சொல்றேன், நீங்க வழக்காடாதீங்க, நீங்க அவர்களுக்கு விரோதமா போய் நிக்காதீங்க. அவங்க எடுத்துக்கிட்டோம், அவங்க அதையும் வேணா வச்சுக்கிட்டோம். ஆனா ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாரே, ஆனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏசா தன்னுடைய சகோதரன் அந்த ஊரை விட்டு திரும்பி வரும்போது இவன் ஆடுகளையும் கிஃப்ட் எல்லாம் அனுப்பும்போது ஏசா வந்து யாக்கோபிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா, எனக்கு என்னத்துக்குப்பா அனுப்புனேன், எனக்கு ஏராளமாய் உண்டு, கர்த்தர் என்னை மிகவும் ஆசீர்வதிக்கிறார். நான் வேணா உனக்காக 50 வேலைக்காரங்களை விட்டுட்டு போட்டுமா? நீ இந்த ஊர்ல இருக்கிறதுக்கு பயப்படுற அப்படின்னா உன் கூட வேணா கொஞ்சம் ஆட்களை நான் என்ன பண்றேன், விட்டுட்டு போறேன். என் ஆண்டவர் என்ன நீ நினைச்சதை விட என்னை ரொம்ப நல்லா ஆசீர்வதிக்கிறாரு. உங்ககிட்ட வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு நான் இன்னைக்கு கேட்கல, நீ கொடுத்து உதவுற அளவுக்கு நான் இன்னைக்கு, நீ எனக்கு ஒரு கிஃப்டும் கொடுக்கவே வேணாப்பா, உன்னுடையது. யாக்கோவுக்கு மனசுக்கு படன்னு அடிச்சிட்டு இருக்குது, இவன் என்னமோ கொன்றுவானோ நம்மளை, ஏன்னா ஏற்கனவே ஏமாத்தானே இவர் ஓடி போனார். அதனால அவர் சொல்றாரு, டேய் அதுவும் 3 டீமா விடுறாரு, ஃபர்ஸ்ட் ஒருத்தன் போங்கடா, 2வது ஒருத்தன் போங்கடா. அவன் ஒருவேளை கேட்டான் அப்படின்னா இதெல்லாம் என், இவருடைய புத்தி எப்பவுமே மெட்டீரியலே இருக்கும் பாருங்க. இவர் சொல்லும் போதெல்லாமே இவர் என்ன சொல்ற அப்படின்னா, அவன் என்னன்னு கேட்கும்போது ஃபர்ஸ்ட் யாரை காமிச்சிரு, ஆட்டை காமிச்சிரு, மாட்டை காமிச்சிரு, கிஃப்டை காமிச்சிரு. கிஃப்டை காமிச்சா அவன் அது வாம் புத்திடா, அது உன்னுடைய எண்ணம். ஆனா ஏசாவுக்கு நல்லா சொல்லுங்க, நான் என்னமோ யாக்கோவுக்கு ஹெல்ப் பண்ணி ஏசாவை இருக்கு அப்படின்னு சொல்லல, ஏசாவுக்கு அந்த எண்ணம் இல்லை. இவருக்கு தான் எப்பவுமே மெட்டீரியல் மேலே ஒரு பற்றுதலாச்சு, பணத்தின் மேல பொருள் மேல தானே இவர் எப்பவுமே குறியா இருப்பாரு. அதனால சொல்றாரு, இவன் என்னமோ பணம் கொடுத்தோன்னா அமைதியா போயிடும் அப்படின்னு சொன்ன அவர் சொல்றாரு, இதெல்லாம் எதுக்குடா, இதை விட ஏகப்பட்டது கர்த்தர் எனக்கு. சொல்லுங்க ஆமென். நான் சொல்றேன், உங்களுக்கு உரியதை யாராவது புடுங்கி வச்சிருந்தாலும் உங்க மனசு கஷ்டப்பட வேண்டாம். ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்க வருத்தப்பட வேண்டாம். எனக்குரியதை ஏன் பாஸ்டர் பிடுங்கி வச்சிருக்கிறேன், நான் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறேன், இல்லை எனக்கு கொடுக்கலாம், இல்லை நீங்க வருத்தப்படாதீங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அவங்க என்ன கொடுக்கறது, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய பிஸ்னஸை, உங்களுடைய வேலையை ஆசீர்வதிச்சார்னா அவனை விட அவர்களை பாட்டிலும் நீங்கள் பல மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், பல மடங்கு. ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய கெத்து என்னன்னா, சில நேரத்தில் சிலதை அபகரித்து வைக்கும்போது, உங்களுடைய இதை வைக்கும்போது நான் என்ன சொல்கிறேன்னா, சிலதை தொலைஞ்சு போன்னு விட்டுறணும், வேணாம் உனக்கு வேணாம், நீ சண்டை போடணும் முடிவு பண்ணிட்ட, வேணாம் வச்சுக்கோ, பரவாயில்ல. விட்டு கொடுக்கறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். போட்டும் ஆண்டவர் நமக்கு நிறைய தருவார். இன்னைக்கு 3 காரியத்தையும் ஆண்டவர் நம்மோடு பேசினார். இந்த ஏசாவுக்கு சகாயம் ரட்சிப்போம் எங்கேருந்து வந்துச்சுன்னா, நம்பர் 1, முதலாவது செய்ய வேண்டியவர்களே செய்யாத போது சகாயம் ரட்சிப்போம் கர்த்தரிடத்தில் இருந்துச்சு. நம்பர் 2, இருக்கிறவர்கள் செய்யாத போது சகாயம் ரட்சிப்போம் கர்த்தரிடத்திலிருந்து வரும். நம்பர் 3,
அவனுக்கு உரியதை கொடுக்காம இருக்கும்போது சகாயம் ரட்சிப்பும் கர்த்தரிடத்திலிருந்து வரும். இப்போ எத்தனை பேர் நம்புறீங்க? யூதருக்கு அப்படின்னா உங்க பேரை போட்டுக்குங்க, சொல்லுங்க. பென்ஸுக்கு சகாயமும் ரட்சிப்பும் தேவனிடத்திலிருந்து. சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாரும் உங்க பேரை சொல்லுங்க. எங்க இருந்தாலும் உங்க பேரை சொல்லுங்க. ஓ, பென்ஸுக்கு சகாயமும் ரட்சிப்பும். நான் நம்புறேன் ஆண்டவரே, பென்ஸுக்கு சகாயமும் ரட்சிப்பும், இந்த கம்ஃபர்ட் சர்ச்சுக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து வரும். இந்த சிட்டி சர்ச் ஆஃப் காட் திருச்சபைக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து வரும். இந்த ஊழியத்திற்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு ஒரு இடத்திலிருந்து வரும். இந்த சர்ச் ஆஃப் காட் ஹீலிங் சென்டருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு ஒரு இடத்திலிருந்து வரும். நம்புறீங்களா? நம்புறீங்களா? அப்படியே தேவ சமூகத்தில் எழும்பி நின்று இந்த வாக்குத்தத்தத்தை நான் நம்புறேன் ஆண்டவரேன்னு சொல்லு. ஹல்லேலூயா. நான் தான் ஆண்டவரே அந்தப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேன். எனக்கு செய்யணும்னு நினைச்சா யார் வேணாலும் செய்யலாம். ஆனா எனக்கு செய்யக்கூடியவங்களே எனக்கு திரும்ப நிற்கிறாங்களே, அவங்க எனக்கு செய்யணும். நான் அவங்களுக்கு எவ்வளவு செஞ்சிருக்கிறேன், நான் அவங்களுக்கு எவ்வளவு பண்ணியிருக்கிறேன், எத்தனை பண்ணுன அவங்களுக்கு. நான் அவங்களுக்கு கோடி பண்ணிட்டேன், பல லட்சங்கள் பண்ணிட்டேன். அவங்க செய்ய வேண்டியவங்களே எங்களுக்கு செய்யலையே. இருக்குல்ல பாஸ்டர், இருக்குல்ல. அவங்க நினைச்சாங்கன்னா என் பிள்ளைய தூக்கி விடலாம்ல, அவங்க நினைச்சாங்கன்னா என் பிள்ளைய டெவலப் பண்ணலாம்ல, என் பிள்ளைக்கு ஒன்று ஆரம்பிச்சு கொடுக்கலாம்ல, இருக்குல்ல, கொடுக்கலாம்ல. நான் வேற எதையும் கேட்கல பாஸ்டர், எனக்கு உரியதை தான் நான் கேட்கிறேன். அதை கூட தராம பிடிச்சு வச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன் நான்? ஓ, கர்த்தரிடத்திலிருந்து வரும். யூதருக்கு சகாயம் ரட்சிப்பும், உங்களுக்கு சகாயமும் ரட்சிப்பும் கர்த்தரிடத்திலிருந்து வரும். கையை மேல உயர்த்தி இயேசுவே நான் நம்புகிறேன் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அழைத்தவர் அவர் கைவிட மாட்டார். சிஸ்டர், பிரதர், அவர் அழைத்தவர் கைவிட மாட்டார். உன்னை முன்குறித்தவர் கைவிட மாட்டார். அவர் நடத்துவார், அவர் கொடுப்பார், அவர் பெருக பண்ணுவார். அவருடைய கை தளராத கை, அவருடைய கை விரித்த கை, அவருடைய கை உங்களுக்கு இருக்குது. சொல்லுங்க, கையை மேல உயர்த்தி இயேசுவே உம்மிடத்திலிருந்து வரட்டும் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து போகிறார். நம்ம முன்னாடி தான் போறாரு, நம்ம முன்னாடி தான் போறாரு. அழைத்தவர் கைவிடுவாரோ? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த வாக்குத்தத்தத்திற்காக நன்றி ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தை என் தலையின் மேல், என் பிள்ளைகளுடைய தலையின் மேல் அப்படியே நடக்க போகிறதற்காய். பிரதர், நீங்க சாட்சி சொல்லணும். சிஸ்டர், நீங்க சாட்சி சொல்லணும். என்ன தெரியுமா? கர்த்தர் எனக்காக செஞ்சாரு, கர்த்தர் எனக்காக கொடுத்தாரு, எனக்கு சகாயமும் ரட்சிப்பும் கர்த்தரிடத்திலிருந்து வந்துச்சுன்னு நீங்க சொல்லுவீங்க.